குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கந்தக அமிலத்தினுடைய நிறையை கண்டறிதல் அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்ய போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா 100 ml கரைசலில் கரைந்துள்ள கந்தக அமிலத்தினுடைய நிறையை கண்டுபிடிக்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைட்ரேஷன் 1 அதாவது தரம் பார்த்தல் 1ல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பியூரட் கரைசலாக செயல்படும். NaOH பிப்பட் கரைசலாக செயல்படும். ஃபினாப்தலின் இண்டிகேட்டராக ஆக்ட் பண்ணதில் இதை எப்படி செய்யணும் அப்படி சொல்லி பார்த்தோன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை 50 ml பியூரட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை பிப்பட்டில் 20 ml பிப்பட் அவுட் பண்ணி கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஃபினாப்தலின்ற இண்டிகேட்டரை 2 சொட்டு விட்டு நம்ம செய்யணும். நம்ம இண்டிகேட்டர் ஃபினாப்தலின் ஆட் பண்ணும் பொழுது பிங்க் கலராக இருக்கும். நம்ம பியூரட் கரைசலும் பிப்பட் கரைசலும் வினை அங்கே நடைபெறும் பொழுது அந்த பிங்க் கலரானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வரும். வினை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா பிங்க் கலர்லேருந்து கலர்லெஸ்ஸாக மறைஞ்சிச்சு அப்படின்னா வினை முடிஞ்சிருச்சு, ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டைட்ரேஷன் 1 அந்த ஒத்த மதிப்பு வரும் வரை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சதுக்கப்புறம் அந்த ரீடிங்கை நோட் பண்ணி டேப்லேஷன் நோட் பண்ணி கால்குலேஷன் போட்டு நம்ம கந்தக அமிலத்துடைய நிறையை கண்டுபிடிப்போம். தரம் பார்த்தல் 2 எப்படி செய்யணும் அப்படின்னா தரம் பார்த்தல் 2ல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு பதிலாக சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம 50 ml பியூரட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். தரம் பார்த்தல் 1ல் பயன்படுத்தின NaOH கரைசலை தரம் பார்த்தல் 2க்கு அதே இது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு 20 ml பிப்பட்டில் எடுத்து கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் அதாவது ஃபினாப்தலின் 2 சொட்டு விட்டு செய்யணும். நம்ம செய்யும் பொழுது இண்டிகேட்டர் ஆட் பண்ணும் பொழுது பிங்க் கலராக இருக்கும். நம்ம ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிங்க் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிக்கிட்டே வரும். இந்த வினை ஒத்த மதிப்பு வரும் வரை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதனுடைய மதிப்பை நம்ம டேப்லேஷனில் குறிச்சிட்டு அதனுடைய நிறையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ப்ரொசீஜர்ப்பா. அவ்வளோதான்.